Hello friends, welcome to SusiRusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்டஃப்டு மிளகாய் பஜ்ஜி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்து வச்சிருக்கீங்க. 2 கப் கடலை மாவுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அதுக்கப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், இதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப்க்கு எண்ணெய் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இதுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க 2 உருளைக்கிழங்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பஜ்ஜி மிளகாய் வாங்கிக்கோங்க. அதை நடுவில் கீறிட்டு அதில் உள்ள விதைகளை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல ஸ்டஃப்டு அந்த மசாலாவை இப்போ இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இது ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இதை இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பிளேட்டில் மாற்றிடலாம்.
இது ஒரு நாள் ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுவும் மழை நேரங்களில் சாப்பிடும்போது சுட சுட சூப்பராக இருக்கும். இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். நம்ம உள்ள வர உருளைக்கிழங்கு ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.